ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு வேர்க்கடலை, வதக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு புளி, தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 வரமிளகாய் காம்போடு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.